நம்ம மேல ஒரு பர்பஸ் இருக்கு. நம்மளை தேவன் அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஏன் இப்படிப்பட்ட பாதையில கர்த்தர் நம்மளை நடத்துறாரு? ஏன் இப்படிப்பட்ட உபத்திரவத்துல கர்த்தர் நம்மளை நடத்துறாரு? உமேல ஒரு வித்தியாசமான பர்பஸ் உண்டு. உமேல ஒரு வித்தியாசமான நோக்கம் உண்டு. கர்த்தர் அதனாலதான் சில சூழ்நிலைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிட்டு கொண்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை நம்மள முடிச்ச பொழுது இல்ல, இந்த காரியத்திலேயே நான் முடிச்சிருவேன், என் வாழ்க்கை இதுலயே முடிச்சிடும், இவ்வளவுதான் என்னுடைய பலன், இதுக்கு மேல என்னால எழும்ப முடியாதுன்னு சொல்லி சில காரியத்துல நீங்க அப்படியே தேங்கி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் அந்த தேக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். நீங்க எதுலெல்லாம் தேங்கி போய் நீங்க அப்படியே இருக்கிறீங்க, இது மாறல, என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஜாப் பண்றேன், எவ்வளவு பண்றேன், ஒன்னும் நடக்க மாட்டிருக்கு, நான் இங்கதான் இருக்கிறேன்னு நீங்க சொல்லலாம். கர்த்தர் சில சூழ்நிலைகளை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறதுக்கு ஒரு பெரிய முகாந்திரம் உண்டு. இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலைக்குள்ள போய் கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. நீங்க எப்படிப்பட்ட கண்ணீருக்குள்ள போய் கொண்டிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைய ஒரு வார்த்தை என்னால சொல்ல முடியும். உங்களை கர்த்தர் அந்த பாதையில நடத்துகிறதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய முகாந்திரம் இருக்கு. அதனால நீங்க அந்த சோதனையில சோர்ந்து போயிடாதீங்க. அந்த நெருக்கத்துல சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறாரு. இந்த நெருக்கத்துல கர்த்தர் உங்களை நடத்தி உங்களை வெளியே ஒரு நாள் நிக்க வைக்க போறாங்க. நீங்க வெளியே நிற்கும் பொழுது மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்கலாகாது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை அங்க நிக்க வைக்கும் பொழுது இந்த பாதையை யோசிப்பீங்க. இதுல ஏன் நான் கடந்து வந்தேன்னு யோசிப்பீங்க. ஏன் கடந்து வந்தேன்னா இப்போ நான் நிக்கிற இந்த உயர்வு, நான் இப்போ நிக்கிற இந்த கணம், இந்த கணத்துக்கு நான் அந்த கரையத்தை செலுத்திதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஒரு ஸ்டேஜ்ல நம்ம நிக்க வைப்பாங்க. அந்த ஸ்டேஜ்ல கர்த்தர் அதை ஞாபகப்படுத்தும் பொழுது உண்மையிலேயே சொல்றேன், கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை நம்ம துதிப்போம். ஆண்டவரே, நீங்க நான் நடத்துறது உண்மைதான் ஆண்டவரே, அங்க நடத்துறதுனாலதான் நான் இங்க நின்று கொண்டு இருக்கேன். நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் எல்லாம் நடக்குது, நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் எல்லாம் நடக்குது. ஆனா நம்மளுக்கு தான் ஒரு மாதிரி எதுவும் நடக்க மாட்டேங்குது, நம்மளுக்கு தான் ஒரு மாதிரி எதுவும் வாய்க்க மாட்டேங்குது. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாங்க, பிள்ளைய பயப்படாத, பிள்ளைய சோர்ந்து போயிடாத, உன்னை இவ்வளவு தூரம் கரம் பிடிச்சு நடத்தி வந்த தெய்வன் நான் உன்னை இனிமேலும் நடத்தி போவேன், இனிமேலும் உன்னை கரம் பிடிச்சு தூக்கி விடுவேன். கர்த்தரை நோக்கி பார்க்கிற முதல்கள் வெட்கப்படாதது பிரகாசிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நோக்கி பார்க்கிற யாரும் கெட்டு போனதா சரித்திரமே இல்லை, ஹிஸ்டரியே பைபிள்ல. ஒரே ஒரு மனுஷனை தவிர கர்த்தரை நம்புகிறவர்கள், இயேசு என்று அழைக்கிற ஒருத்தரையும் தேவன் புறக்கணிக்கிறது இல்லையா, அவருக்கு கைவிட தெரியாதா? இன்றைக்கு நீங்க நம்பி அமர்ந்து கொண்டிருக்கிற தெய்வம் உங்களை கைவிட மாட்டாங்க. நம்மளை நம்பி அமர்ந்திருக்கிற தெய்வம் நம்மளை கைவிட மாட்டாங்க. கவலைப்படாதீங்க, கலக்காதீங்க. நம்முடைய கண்ணீரை அவருடைய துருத்தில குடிச்சு வச்சுக்கோங்க. நீங்க வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் பலன் உண்டு. நீங்க வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் பலன் உண்டு. நீங்க எந்த காரியத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனா கர்த்தர் நீ உன்னை பார்த்து சொல்றாங்க, பிள்ளைய பயப்படாத, நீ கண்ணீரோட விதைத்த நாட்கள் கம்பீரத்தோடு அறுக்க வேண்டிய நாட்களுக்குள்ள நான் உன்னை நடத்த போறேன். கம்பீரமாய் அறுக்க வேண்டிய நாட்களுக்குள்ள நடத்த போறேன். Thanks for watching. Drop a like, leave a comment, and don't forget to subscribe to watch more videos like this.